தொழிலில் சரியாக நம்ம கையாளலை, நம்ம தொழிலில் நிறைய தவறுகளை செய்கிறோம், நம்மளுடைய சுய லாபத்திற்காக நிறைய அங்கே கலப்படங்களை கொடுக்குறோம் அப்படின்னா வேலைக்காரர்கள் மூலியமாக நமக்கு ரிவெஞ்ச் செய்வார். ரிவெஞ்ச் அடிக்கிறது யாருன்னு அந்த சனி பகவான் தான். இப்போ மகர லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு 30 to 40 வயது போகுதுன்னா அவருக்கு இப்போ மேஷ லக்னம் நடக்கும். இப்போ இவர் 7.5 சனியை கண்டு பயப்படணுமா? கண்டிப்பாக பயப்படணும். இந்த மிதுனத்திற்கு சனி பகவான் என்னங்க பண்ண போறாரு? இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் சனி பகவான் தொழில் சார்ந்த அழுத்தங்களை அதிகமாக ஏற்படுத்துவார். திடீர் நஷ்டங்கள், திடீர் கஷ்டங்கள், அல்லது ரொம்ப சோம்பேறித்தனமாக என்ன வேலைக்கு போகிறோம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோம்பலையும் ஒரு சோர்வையும் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். தனுசுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. 4ல் சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறது சிறப்பை தராது அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வருமானம் இது ரெண்டையும் சனி பகவான் தான் தரக்கூடியவராக இருக்கார். அதனால் உங்களுடைய முயற்சி வருமானம் ரெண்டும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு சனி பகவானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சனி பகவான் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய திட்டுறதுல கூட சனி பகவான் பேரை சொல்லி தான் திட்டுவோம். இந்த குழந்தைய மட்டும் இல்லை, பெரியவங்களாக இருந்தாலுமே சரி, அடுத்தவங்களை கோபிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தொந்தரவுகளை தர்றாங்க அப்படின்னா சனி பகவான் பேரை சொல்லி தான் அவங்க திட்டுவாங்க. ஒரு கணவன் மனைவியை கோபிச்சுக்கிறாரு அப்படின்னா சனியை வாச்சிருக்கிட்டேன் உசுரை எடுக்குது பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அந்தளவுக்கு வையக்கூடிய அந்த சனி பகவான், ஏன் அந்த சனி பகவானுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னா, பொதுவாக அவரை தான் நீதிமான்னு சொல்கிறாங்க. நமக்கு தண்டனை தரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சனி பகவானுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதனால தான் நீதிமான்னு சொல்கிறாங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாமே போனால் போயிட்டு போ அப்படின்னு விட்டுடுவாங்க. இந்த சனி பகவான் மட்டும் என்ன பண்ணுவார்? நல்லதை கொடுத்தாலும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லதை கொடுத்தாலும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அதே மாதிரி கெடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் அதிலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தெய்வங்களே அதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புராண கதைகளில் நிறைய பார்த்துருக்கோம். என்னென்னா அதில் இந்த சனி தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த கதையினுடைய நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு சனீஸ்வரன் ஒருத்தரை பிடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப சனி பகவான் இதெல்லாம் பண்ணுவார், ரொம்ப கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சனி பகவான் அப்படி என்ன பிரச்சனைகளை தருவார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாரப்பா 7.5 சனி அஷ்டம சனியின் பலனதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழிகள் விரயமாகி பஞ்சனையில் தொயின்ற மகன் பாய்தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழையகுள் தேடிடுவான், கைத்தொழிலும் கெட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும் சீறி வரும் செந்நாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகரே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7.5 சனி நடந்தது, அஷ்டம சனியெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளையும் அந்த சனி பகவான் நமக்கு கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது பாருங்கள், ஒரு வியாபாரியாக இருந்தால் விளைவித்த பயிர் வீடு சேராது. அதுவே ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா சதா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லாமே நம்ம தொட்டதெல்லாம் நஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் கூட இந்த சனி பகவான் கொடுப்பாருங்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இது உண்மையாக யாருக்கெல்லாம் நடக்கும்? யாருக்கு இப்போ அந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் நம்மளை நல்ல விதமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கடமைகளை சரியாக செய்கிறோன்னா சனி பகவான் நம்மளை தண்டிக்க மாட்டாருங்க. அவர் நிறையவே நமக்கு கொடுப்பார். சனி பகவான் யார் அப்படின்னா முதல்ல வேலைக்காரர். இந்த வேலையாட்கள் மூலியமாக தான் அந்த சனி பகவான் நமக்கு தண்டனைகளை தருவார். ஒரு தொழிலதிபர் இருக்கார். அந்த தொழிலதிபர் வாழ்க்கையில் மேலும் மேலும்
நம்ம ரத்தன் டாட்டா மாதிரி காலம் வரையும் அவர் வயசானாலும் அந்த சம்பாத்தியம் இருக்கணும்னா அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். அதே சனி பகவான் நம்ம தொழிலில் சரியாக நம்ம கையாளலை, நம்ம தொழிலில் நிறைய தவறுகளை செய்கிறோம், நம்மளுடைய சுய லாபத்திற்காக நிறைய அங்கே கலப்படங்களை கொடுக்குறோம் அப்படின்னா வேலைக்காரர்கள் மூலியமாக நமக்கு ரிவெச்சு செய்வார். ரிவெஞ்ச் அடிக்கிறது யாருன்னா அந்த சனி பகவான் தான். அப்போது இந்த வேலைக்காரர்கள் மூலியமாகவும் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழில் அதிபர்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக அந்த சனி பகவான் அவங்க மூலியமாக நமக்கு இயங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கோவிட்டில் கூட அந்த சனி பகவானை வந்து நம்ம ரொம்ப மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் நிறைய ஒரு கௌரவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு கிருமிகளை அந்த பரப்புறதை கூட அவங்க தயங்காமல் அதை சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே அந்த சனியுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றுவதற்கும் அவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய அந்த நிகழ்வு எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு, கவனிங்க, லக்னக்காரங்களுக்கு நம்ம ராசிக்குரிய பலன்கள் எடுக்கிறது இல்லை, அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் மாறும் அப்படிங்கிற ஒவ்வொருடைய பிறப்பு லக்னமும் 10 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் நம்ம லக்ன பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ மேஷம், இந்த மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பயிற்சியாகி நமக்கு பாதிப்புகளை தர போகிறார். இப்போ உங்களுடைய பிறப்பு லக்னம் மேஷமாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மேஷமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ மகர லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு 30 to 40 வயது போகுதுன்னா அவருக்கு இப்போ மேஷ லக்னம் நடக்கும். இப்போ இவர் 7.5 சனியை கண்டு பயப்படணுமா? கண்டிப்பாக பயப்படணும். இல்லை, நான் மகர லக்னத்தில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு சனி பகவான் இப்போ எந்த விதத்திலும் எனக்கு வேலையை செய்யலைன்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இப்போ மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 30 to 40 வயசு போகுதுன்னா அவருக்கு இப்போது மேஷ லக்னம் நடக்கும். அவருக்கு இப்போ 12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்? விரய செலவுகளையும் வீண் செலவுகளையும் அலைச்சல்களையும் தூக்கமின்மையையும் அதிகமாக ஏற்படுத்துவார். அதுவும் எதன் மூலமாக? தொழில் சார்ந்த நிகழ்வுகள் மூலமாக. ஒரு லாபம் வரும்னு நம்ம நினைப்போம், ஆனால் லாபத்தை விட விரயம் தான் நமக்கு பல மடங்கு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த விரயத்திலிருந்து தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வறியவர்கள் யாருங்க? ஒருவேளை அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் வயதாகி எப்படி உணவு இல்லாமல் ரோட்டில் நிறைய பேர் யாசகம் கேட்பாங்க. அவங்களுக்கு கூட பிச்சை அறிந்து பாத்திரம் மறந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கூட நம்ம முடியலைன்னு இருக்கிறவங்களுக்கு, உடல் ஊனமாகி அவங்களுக்கு வேலை செய்ய இயலாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காலணி, செருப்பு வாங்கி கொடுக்கணும், போர்வை, கம்பளி போர்வை வாங்கி கொடுக்கணும், கைத்தடி ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கணும். இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம ஒரு செலவு பண்ணணும், அது நல்லவர்களுக்கு, அது முடியாதவர்களுக்கு அந்த செலவை நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ சனி பகவான் மகிழ்வார். எளிமையாக இருத்தலே அங்கே சனி பகவானுடைய நிகழ்வு. அப்போ இந்த மேஷத்துக்கு இன்னொரு பரிகாரம் என்னென்னா, இதுவரையும் நீங்கள் கட்டில் பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்குறீங்கன்னா இனிமேல் அந்த நிகழ்வை பண்ணாதீங்க. ஒரு தவம் மாதிரி கீழே அல்லது கயத்து கட்டில் ஒரு விரிப்பை மட்டும் விரித்து அதை படுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா அங்கே தூக்கத்தில் பிரச்சனை. இந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடம் சார்ந்த ஆடம்பரத்தை நாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. அப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த அயன சயன போகம்னு சொல்கிறது 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த நிகழ்வை நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்து, கூடுமான வரையும் உங்களால் எங்கெல்லாம் செருப்பு போடாமல் வெறுங்காலோடு நடக்க முடியுமோ அங்கே நீங்கள் நடங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். முக்கியமாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க, சாயந்தர வேளையில் 1 மணி நேரம் செருப்பு போடாமல் நடக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு, நம்ம இப்போ கிளாம்பாக்கம் நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் கூழாங்கல் நடப்பாதை அமைச்சிருக்காங்க. அது நல்ல பெரிய பெரிய கூழாங்கல் நடைபாதை அமைச்சிருக்காங்க. அந்த கல்லில் நார்மலாக உள்ளவங்களால் இந்த சுகர் பேஷண்ட்டால் எல்லாம் நடக்கவே முடியாது. ஏன்னா கால் குத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் நடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதுவே இந்த 7.5 சனிக்கு உள்ள பரிகாரமாகவும் நம்ம கையாள முடியும். ஏன்னா அந்த கல் அழுத்தி 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 அவங்களுக்கு ஒரு வலி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 விதமான பர்பஸும் அங்கே நடக்கும். உங்களுக்கு தண்டனைக்கு தண்டனையும் கிடச்சிரும், அந்த உடம்பினுடைய ரத்த ஓட்டத்தை அந்த பாயிண்ட்
பாயிண்ட் அழுத்தப்படுறதுனால சீராக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும். அப்போ அந்த 7.5 சனினா என்ன பண்ணும்? உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், தேவையில்லாத விரைய செலவுகளை ஏற்படுத்தும். அந்த கால் மூட்டு பகுதி ஸ்ட்ராங் இல்லாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். அதனால கண்ட கால் மூட்டு இல்லை பலவீனம். இந்த யாருக்கெல்லாம் இந்த மேஷ லக்னம் அட்சய லக்னம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், கால் வலிங்கிற ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ அதனால் அதுக்கு இப்போலேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதமாக இருக்கும். அதுக்காக எல்லாருமே புது பஸ் ஸ்டாண்டு போய் கூழாங்கல் நடப்பாதையில் நடங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி கற்களை உங்கள் வீட்டில் கொஞ்சம் தூரமாக போட்டுக்கிட்டு கூட நீங்கள் அதில் நடக்க முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல கல்லுகள் இருக்கக்கூடிய அந்த மண் தரையில் நீங்கள் நடக்கிறீங்கனாலும் அது உங்களுக்கு அந்த பரிகாரமாக இருக்கும். அதனால் நிறைய நடக்கணும், வெறுங்காலோட நடக்கணும். கடற்கரை மணலில் நடக்கலாமா? நடக்கலாம். ஆனால் இப்போல்லாம் கடற்கரை மணல் வெறும் கிளாஸு பீங்கானுமா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும், ஏன்னா ரத்த சத்தை குறைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அப்போ அதனுடைய நிகழ்வுகளையும் இங்கே சரி செய்யணும்னா இதை பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இல்லை நான் கோயிலுக்கு தான் போகணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு அனந்த சயன பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அனந்த பத்மநாப கோயிலுக்கு போனாலும் அந்த சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரங்கநாதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஸ்தல சயன பெருமாள்னு நம்மளுடைய சென்னையில் மாமல்லபுரத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். ரிஷபம், இந்த ரிஷபத்திற்கு சனியோடைய தன்மைகள் எப்படி இருக்குங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ரிஷப லக்னக்காரங்க சனீஸ்வரனுடைய தன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் கேர் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இயல்பாகவே அவர் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர். உங்களுடைய நல்லது கெட்டது தர்மம் கர்மம் இரண்டுக்குமே அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். இவர் இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல அமைப்பில் இருக்கார். அதனால கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அதே போல தர்மங்கள் நிறைய செய்யுங்க. இது நமக்கு இதை கொடுத்தா திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யாதீங்க, அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. தர்மம்ங்கிறது பிரதிபலன் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இல்லை நான் ஆலயத்துக்கு தான் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக நல்ல நாட்களில் இந்த ஏகாதசி தினங்களில் நீங்கள் ஐயனார் வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை யோகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். மிதுனம், இந்த மிதுனத்திற்கு சனி பகவான் என்னங்க பண்ண போகிறாரு? இந்த மிதுனத்தை பொறுத்தளவில் சனி பகவான் தொழில் சார்ந்த அழுத்தங்களை அதிகமாக ஏற்படுத்துவார். திடீர் நஷ்டங்கள், திடீர் கஷ்டங்கள், அல்லது ரொம்ப சோம்பேறித்தனமாக என்ன வேலைக்கு போகிறோம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோம்பலையும் ஒரு சோர்வையும் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே தொழில் அப்படிங்கிறது வேலைங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் வேலை சார்ந்த நிகழ்வுகளில் ரொம்ப 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 அக்கறையோட கவனமாக இருக்கக்கூடிய காலம். அதே மாதிரி கால் மூட்டு பகுதிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் மூட்டு பகுதிகளில் கொஞ்சம் வலிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓவர் ப்ரெஷர் அப்படிங்கிறது கால் மூட்டு பகுதிக்கு கொடுத்துடாதீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்ன, தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வீரபத்ர சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள், ஒரு நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமை இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காவது உணவு தானம் பண்ணுங்கள். அது இல்லாதவர்களுக்கு தானம் பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு. கடகம், இந்த கடகத்திற்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து வேலை செய்கிறாருங்க. பாக்கியம்னாலும் இவர் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி, அதில் சில கஷ்டங்களை ஏற்படுத்தி, அதன் மூலமாக ஒரு தெளிவையும் தீர்வையும் தரக்கூடியவராக இருப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். இருந்தாலும் இது உங்களுக்கு பாக்கியமான சனியாக இருக்கிறதுனால இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். அதனால் தர்மங்களை நிறைய பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ, அது முக்கியமாக 9ஆம் இடம்ங்கிறது ஆலய திருப்பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆலய திருப்பணிகளுக்கு நிறைய செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யுங்க. அந்த திருப்பணிகளுக்கு நம்ம பணமாக தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பொருளாகவும் கொடுக்கலாம். இரும்பு கம்பிகள் தேவைப்படுது, இரும்பு கேட்டு தேவைப்படுது, ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு இரும்பு மணிகள் தேவைப்படுது, இரும்பு ஆணிகள் தேவைப்படுது, கட்டுக்கம்பி தேவைப்படுது. இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க கூட 1 கிலோ கட்டுக்கம்பி வாங்கி கொடுத்துடலாம். அது ஒரு 50-60 ரூபா தான் வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னாலுமே அதுவுமே பரிகாரமாக மாறும். ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி தானம் கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிம்மத்திற்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறாருங்க? 8ஆம் இடத்துல. இப்போ சிம்மத்துக்கு தான் அஷ்டமசனி. உண்மையிலேயே அஷ்டமசனியை கண்டு யார் பயப்படணும்? இந்த சிம்ம லக்னக்காரவங்க தான் அஷ்டமசனியை கண்டு பயப்படணும். ஏன்னா சிம்மத்திற்கு தான் அவர் 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த சிம்மத்திற்கு போகும்போது இந்த சிம்ம லக்னக்காரங்க
தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. முக்கியமாக இந்த சிம்மத்துக்கு திருமணம் சார்ந்த உறவு நிலைகள் இப்போ பிரச்சனைகளை தருமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும். நண்பர்கள் சார்ந்த டீனேஜ் வயசில் இருக்காங்க, சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக போகுது, உங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை வருமா? நிச்சயமாக வரும். அதனால் இந்த கண்ணை மூடிக்கிட்டு நண்பன் சொல்கிறத கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நண்பரோட ஊர் சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே போல் இந்த காலகட்டங்களில் நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஏதாவது நான் தொழில் செய்கிறேன், நண்பரோடு சேர்ந்து செய்கிறேன், இல்லை கணவன் மனைவியாக சேர்ந்து தொழில் செய்கிறோன்னா தயவு செஞ்சு இப்போ பண்ணாதீங்க. அது தேவையில்லாத சங்கடங்களையும் திடீர் நஷ்டங்களையுமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும். அதனால் அந்த தவறை பண்ணாதீங்க. இந்த சிம்ம லக்னத்திற்கு என்ன பரிகாரம்? இந்த அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலபைரவருக்கு தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக வெண்பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அந்த வெண்பூசணிக்காய் நடுவில் உள்ள அந்த சோறு பகுதியை ஒரு தேங்காய் பதிக்கிற அளவுக்கு, தேங்காய் மூடி 1/2 மூடி பதிக்கிற அளவுக்கு உள்ள அந்த சோறு பகுதியை எடுத்துட்டு அது மேலே தேங்காயை வச்சு தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு இந்த அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தினம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து உங்கள் தலையை 3 தடவை சுற்றிட்டு எறும்பு புத்துகளுக்கு தானமாக போட்டுக்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு புண்ணிய கணக்காக உங்கள் பதிவில் சேரும். இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கன்னி லக்னத்திற்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ஆம் இடத்துலேருந்து மனம் விரும்பிய திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். என்னங்க 7ல் சனி இருந்தால் கண்ட சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அது கண்ட சனியாக இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்புகளை தராது. சின்ன சின்ன பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். ஆனாலும் தப்பில்லை. உங்களுக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குழந்தைகள் படிப்பு சார்ந்த நிகழ்வுகளில் நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஆனால் அந்த சனியுடைய நேரடி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதுகு தண்டுவடம் சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை அன்று சிவன் கோவிலில் கைலாசநாதர் கோவிலாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. அந்த கைலாசநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்த குலதெய்வம் பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நன்மையான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த துலாமிற்கு இந்த சனி பகவான் என்னங்க பண்ண போகிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 6ல் சனி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த துலாம் லக்னத்திற்கு அந்த பூர்வ புண்ணிய பலன்களை தரக்கூடியவராகவும் இடம் வீடு சொத்துக்கு காரணகர்த்தாவமாகவும் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் போய் 6ஆம் இடத்தில் அமரும்போது வீட்டுக்காக கடன், இடத்துக்கான கடன், வண்டி வாகனத்திற்கான கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுத்துடும். குழந்தைகளுக்கான கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனம் ஆசைப்பட்டபடி வாழ்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால் மனசை ஒரு கட்டுக்குள்ளே வைங்க. தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடம்பரம் அப்படிங்கிறது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த ஆடம்பரத்திற்கு உள்ளதாக மாற்றிக்காதீங்க. இப்போ ஒரு உடம்பு சரியில்லையா, நீங்கள் டாக்டர்கிட்ட போனோம்னா ரொம்ப ஹைஜெனிக் டாக்டர்கிட்ட தான் போகணுன்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறதுன்னு, அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாவே அது சரியாக போயிடும். அதை விட்டுட்டு நம்ம பெருசாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமோ நம்ம போய் டெஸ்ட் எடுத்து அந்த ஆஸ்பத்திரி பெரிய ஹாஸ்பிட்டல்களில் தான் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அதில் கொஞ்சம் எளிமையாக கடைபிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முக்கியமாக உங்கள் குலதெய்வ கோயிலில் அன்னதானங்கள் ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கு போய் நீங்கள் காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு வாங்க. அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் ஏதாவது உபயம் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லை ஏதாவது அநாத ஆசிரமங்கள், அந்த குழந்தைகள் இருக்காங்க, ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்க, மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஒரு வேளை உணவுகளை மாதம் தோறும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்குள்ள பரிகாரமாகவே இருக்கும். அதே மாதிரி இறை வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்தினுடைய சனி பகவானுடைய அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தீர்வதற்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த சனி பகவான் அப்படின்னாவே இந்த சனி பகவானுக்கு பிரியமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அடுத்ததாக விருச்சகம்.
இந்த விருச்சகத்திற்கு சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாருங்க? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இடம், வீடு, சொத்து தொடர்பான நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாறப்போகுது. இதுவரையும் இடத்துக்கான பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தை விடுவீங்களோ இல்லை தூது விடுவீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த நேரம் உங்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான காலமாக இருக்குது. அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்குறாரு. அதை எவ்வளோ சீக்கிரம் எந்த முயற்சி பண்ணி நீங்கள் கம்யூனிகேஷன் ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது சமரசமாக நீங்களே போய் நம்ம சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலான்னு போய் பேசி சமாதானம் ஆகிக்கிட்டாலும் சரி, இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருந்து எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த நேரம் நிறையவே இருக்குது. கருப்பசாமியை வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாக அமையும். தனுசுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. 4ல் சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறது சிறப்பை தராது அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வருமானம் இது ரெண்டையும் சனி பகவான் தான் தரக்கூடியவராக இருக்காரு. அதனால் உங்களுடைய முயற்சி, வருமானம் ரெண்டும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அம்மா இல்லாதவங்க அம்மா மாதிரி உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் போய் அம்மாவாக நினச்சி அந்த அம்பல்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பழசு ஏதாவது வாங்குங்க. புதுசாக எதுவும் பிளான் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பழசு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். மகரத்திற்கு சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கார். 3ல் சனி இருந்தால் முற்றந்தை மன்னனும் முடிசூடா மன்னனாவான் முன்னேற்றம் பல உண்டு முடவன் கையிலும் கொம்பு தேன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். வாக்கு வன்மை, பேச்சு திறன் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷனுக்காக படிக்கிறீங்களா? தாராளமாக படிங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? தாராளமாக படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்கள் அடுத்து ஏதாவது படித்தா தான் நமக்கு வருமானம் உயருங்கிற நிலையில் இருக்கீங்களா? தாராளமாக படிங்க. ஆனால் படிக்கும்போது தூக்கமாக வரும். அதெல்லாம் இக்னோர் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். சாதிக்கணும்னு நினச்சா தூக்கத்தெல்லாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் படிங்க. உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் இங்கே கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். தோப்பு கரணம் போட்டு ஒரு 21 முறை தோப்பு கரணம் போட்டு விநாயகரை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல பலன்களை நிறைய செய்வார். கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்காருங்க. பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், எப்போ பேசணும், ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பரிகாரமாகவே நான் சொல்லிடுறேன். தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. இந்த 1 மணி நேரம் இம்பார்ட்டனாக நம்ம இந்த வேலையை நம்ம பார்த்து தான் ஆக வேண்டியது இருக்குன்னா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மௌன விரதத்தினால யாருக்கு இது பண்ணாலும் நீங்கள் டைப்பிங்கில் மெசேஜ் கூட அனுப்பிக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பேச்சை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும். அதனால் உணவு பழக்க வழக்கங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களாலும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் அலைஞ்சாலே இங்கே வருமானம் உண்டுங்க. அதனால் அலைச்சல் அதிகமாக ஏற்படுத்திக்கோங்க. வெளிநாடு போகணும்னு இதுவரையும் நான் பிளான் பண்ணினேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வெளிநாட்டுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெளிநாட்டுக்கு போக முடியும். நல்ல சாதகமான பலன்கள் இப்போ நிறைய இருக்குது. அதே சமயம் இந்த வாக்கில் சனி இருந்தால் வாயால் வாழ்க்கை கெடும். நம்ம பேச தெரியாமல் பேசி சில தப்பான ஒரு நிகழ்வுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. நம்ம அறியாமல் வார்த்தைகள் விழும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நமக்கு வேண்டியவர் ரொம்ப நெருக்கமானவர்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவரை ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அது பார் பசு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மாடு மாதிரி போகிறான் பார் அப்படின்னா கோவம் வந்துடும். பசுவும் மாடும் வேறையா என்ன? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சொல்கிற அர்த்தம், வார்த்தை பிரயோகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு இந்த நேரத்தில் தப்பாக போயிடும்னு சொல்லியிருக்கு. அந்த வேலையை மட்டும் இப்போ தவிர்த்துக்கோங்க. அவசியம் இல்லாமல் யார் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். அட்வைஸ் கேட்கலைன்னா தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை அங்கே திணிக்காதீங்க. அது உங்களுக்கே எகென்ஸ்டாக மாறிடும். அதனால் நீங்கள் பேசாமல் இருப்பதே உங்களுக்கு பரிகாரம். ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான கோயிலுக்கு போய் 1 மணி நேரம் மௌன விரதமாக அந்த தெய்வ சிந்தனையோடு இருங்க. அந்த தெய்வத்தினுடைய நாமங்களை மட்டும் உச்சரிங்க. அதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். என்ன பண்ணலாம்? முனீஸ்வரன், கருப்பசாமி பரிகாரம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்.
இந்த மீன லக்கணக்காரங்க எப்படிங்க இருக்குது, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்திலேயே சனி பகவான் அமர போகிறார். அதுவும் லாபம் விரயம் ரெண்டுக்கும் அதிபதி லக்னத்தில் இருக்கார். என்ன பண்ணுவாங்க, தூக்கத்தை தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணினாலும், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நைட்டு நேரம் ட்ராவலை அதிகப்படுத்திக்கோங்க. நைட்டு வந்து நிறைய பேசுங்க. கம்யூனிகேஷனை நைட்டு இரவு நேரங்களில் வச்சுக்கோங்க. ஏன்னா தூக்கம் கெடணுங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ நைட்டில் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா நைட்டில் வந்து அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஒரு ரொம்ப தெளிவாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல துணிச்சல் அப்படிங்கிறது ஏற்படணும். ரொம்ப தைரியமாக அந்த முடிவை எடுக்கிற வரையும் நம்ம யோசிக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு செகண்டு கூட யோசிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நான் அப்படிங்கிற அகந்தை இங்கே கண்டிப்பாக ஒழியணுங்க. மீன லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு இப்போ லக்னத்தில் சனீஸ்வரன் இருக்கார், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் வச்சுக்காதீங்க. அந்த எண்ணமே உங்களை கவுக்கக்கூடிய காரணியாக மாறிடும். அதனால் ரொம்ப தெரிஞ்சிருந்தால் கூட, இல்லைப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக வேலை செய்யும். எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒருத்தவங்க சொல்ல வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதுதானே எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பதில்கள் அங்கே கருத்துக்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கட்டும். அதனால் உங்களை நீங்கள் எந்தளவுக்கு எளிமையாக, உங்கள் தோற்றத்தை எளிமையாக, உங்களுடைய அந்த எண்ணங்களை எளிமையாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சாஸ்தா வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது. சனி பகவான் மனசு வச்சா கொட்டி கொடுப்பாருங்க, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். 12 லக்னங்காரங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் யாருக்கு அடங்குவார் தெரியுமா? ஒன்று அம்மாவுக்கு, இன்னொன்று குருக்கு. அப்போ அந்த குரு சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய காலபைரவர். அந்த காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கதையை படித்தாலும் கேட்டாலும் அவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சனி பகவானே வரம் கொடுத்துருக்காரு. அது என்ன கதை அப்படின்னா, நல புராணம். திருநள்ளாறு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் நல தீர்த்தம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருங்க. நல புராணத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேள்விப்படலைன்னா நல புராணம் படிங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு 3 ஜென்மத்தில் ஒரு வேடனும் வேடச்சியும் இருக்காங்க. ஆகுகன் ஆகுதின்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குகையில் வந்து வாழ்கிறாங்க. ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவர் வந்து அந்த குகையில் 2 பேர் மட்டும்தான் தங்க முடியும். அப்படிங்கிறப்போ இந்த முனிவரையும் மனைவியும் குகைக்குள்ளே விட்டுட்டு வேடன் வெளியில் காவலுக்கு இருக்கார். இந்த காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த வேடனை வந்து ஒரு விலங்கு வந்து அடித்து சாப்பிட்டுடுது. அப்போ விலங்கு அடித்த உடனே அந்த முனிவர் வெளியில் வந்து பார்த்துட்டு, என்னை நம்பி வந்து இந்த இருக்க இடம் கொடுத்த உனக்கு இந்த மாதிரி நிலைமையா, உன்னுடைய கணவனை விட்டு பிரியறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு மனசோடுகிறாரு. அதை பார்த்து அந்த வேடனுடைய மனைவியும் அந்த இடத்துல அந்த வேடன் இறந்ததை நினச்சி அவங்களும் உயிரை விட்டுடுறாங்க. அப்போ இந்த அடுத்த ஜென்மத்தில் உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு அவர் உறுதி எடுத்துக்கிறார் அந்த முனிவர். அப்போ அடுத்த ஜென்மத்தில் இவங்க நலன் தமயந்தியாக பிறக்கிறாங்க. ஒரு அன்னப்பறவையாக அந்த முனிவரும் பிறவி எடுக்கிறாரு. இந்த அன்னப்பறவை நலையனுக்கும் தமயந்திக்கும் தூது போய் உன்னை விட பெரிய உனக்கு ஏற்ற ஜோடி இங்கே தான் இருக்கா, உனக்கு ஏற்ற கணவன் இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே தூது போய் அவங்களுக்கு ஒரு சுயம்பரம் நடத்த வச்சு தமயந்தி வந்து நலனை திருமணம் செய்வதற்காக எல்லாம் உறுதுணையாக இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த சனீஸ்வரன் வந்து அவங்கள அந்த தண்டிக்கணும்னு நினைக்கும்போது அந்த நலனுடைய அந்த சிறந்த பக்குவத்தின் காரணமாக அவரை தண்டிக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எப்படியாவது அவரை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது ஒரு தெய்வ கைங்கரியம் பூஜைக்கு போகும்போது அவர் கைகால அலம்புறாரு. அதை காலை ஒழுங்காக அலம்பலை. பாருங்கள், எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் ஒரு சின்ன தவறு அவரை தண்டனைக்கு உள்ளாக்கிடுது அப்படின்னு. அப்போ ஒரு கைகாலை கூட சரியாக அலம்பாத மன்னன் இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சனி பகவான் அவரை பிடிச்சிடுறாரு. இந்த சனியுடைய தாக்கம் அவருக்கு ரொம்ப வாட்டி வதக்குது. அதை வந்து கார்கோடகன் அப்படிங்கிற ஒரு சர்ப்பம் தான் அவருக்கு அந்த தாக்கத்தை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்குது. அந்த கார்கோடகன் தீண்டி அவருடைய உருவத்தை அப்படியே மாற்றிடுது. மாற்றினதுக்கப்புறம் ஒரு சமையல்காரனாக
அயோத்திக்கு போய் வேலைக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் திரும்ப பார்க்கணுங்கிறதுக்காக தம்மையந்தி மறுபடியும் சுயமரம் வைக்கிறாங்க. மறுபடியும் அந்த கலியினுடைய தாக்கம், கலின யார், சனி பகவானுடைய தாக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்கோடகத்தின் கொடுத்த வளர்த்தால் அவர் பழைய உருவ நலன் எடுத்துடுறாரு. அப்போது அந்த சனீஸ்வரன் இந்த நலனுக்கிட்ட சொன்ன ஒரே வரம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னனான எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் சாமானியர்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துவேன், அந்த கஷ்டங்கள் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, என்னுடைய இந்த கதையை யார் படித்தாலும் கேட்டாலும் அவங்களுக்கு நீ கஷ்டத்தை தரக்கூடாதுங்கிற ஒரு வரத்தை நலன் வாங்குறார். அதனால் என் சரிதம் படிப்போரை கேட்போரை நீ தீண்டக்கூடாது அப்படின்னு அவர் வரம் வாங்கினதுனால இந்த நல புராணத்தை படிப்பவர்களை சனி பகவான் தொந்தரவு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக நம்மளும் அதை பயன்படுத்துவோம், ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டோரி என்ன அப்படின்னா, சுந்தர காண்டத்தை படிங்க. இந்த சுந்தர காண்டம் அந்த ஆஞ்சநேயரை பக்தியோடு நினைக்கிறவங்களுக்கும் சனி பகவான் எந்த ஒரு தாக்கத்தையும் தரமாட்டார். அதனால் சுந்தர காண்டத்தை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அந்த சுந்தர காண்டமும் உங்கள் வாழ்க்கையில் அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை விடுபடக்கூடிய ஒரு மாமருந்தாக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக இந்த சனி பகவான் நடக்கும்போது நம்ம என்ன செயல்களை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் செய்யாமல் இருந்தோம்னாவே சனி பகவானால் எந்த கஷ்டமும் நமக்கு ஏற்படாது. அதனால் சனி பகவான் எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் நிறைவாக தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.